அவர்கள் தனது வாழ்விலே 53வது வருடம் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு சென்றதற்கு பின்னால் தான் ஹிஜ்ரத் என்ற அந்த ஒரு அற்புத ஒரு மறுமலர்ச்சி உருவாகுகிறது. அதுவரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா மக்காவில் இருக்கிற வரைக்கும் இஸ்லாம் பெருசா ஒன்றும் பரவல. மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடி தான் இஸ்லாமுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியாக இருந்தது. காரணம் என்னன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே வாழ்ந்த காலத்தில் தான் எதற்காக படைக்கப்பட்டோம், தான் எந்த மக்சதுக்காக இந்த துனியாவுக்கு அனுப்பப்பட்டோம், தான் யாரை வணங்குகிறோம், எதற்காக வணங்குகிறோம், தன்னுடைய கடவுள் இறைவன் என்று சொல்லுகிறார்கள், அது யார், இப்படி ரசூலுல்லாஹ் ஒவ்வொன்றையும் சிந்திச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்போது சுய பரிசோதனை செய்து கொண்டதனுடைய வெளிப்பாடுதான் அவர்கள் போய் என்ன செய்தார்கள், ஒரு குகைக்குள்ளே 40 நாட்கள் தவம் இருந்தார்கள், தான் யார் என்பதை தெரிந்து கொள்ள. இப்படி ரசூல்